சார் நீ தான் இங்கே இன்சார்ஜா? ஆமாம் சார். எத்தனை ரூம் புக் ஆயிருக்கு? முக்காவாசிக்கு மேலே புக் ஆயிருக்கு சார். இத்தனை ரூம்னு கணக்கு சொல்ல மாட்டியா? இருங்க சார், பார்த்து சொல்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு தானே ரூம் விட்டுருக்க? ஆமாம் சார், அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. சரி, லெஜர் எடு. ஏங்க, எவ்வளவு நேரங்க பாத்துட்டே இருப்பீங்க? சீக்கிரமா போட்டு ரெடி ஆவுங்க. எனக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. அதுக்குன்னு கிளாஸ் எடுப்பாங்களா? இப்படி சாம்பார் கொட்டின சட்டையோட மாப்பிள்ளை வீட்ல வந்து நிப்பீங்களா? நீ எப்ப என் கூட வந்து கார்ல ஏறினியோ அப்ப புடிச்சது எனக்கு. ஐயோ, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிடாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. அத சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றேன். சரி சரி சரி, சொல்லல. இது போட்டு ரெடி ஆவுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா காசு வாங்கிக்கிறேன். சீக்கிரமா போட்டு ரெடி ஆவுங்க. நான் வெளியே இருக்கேன். உள் தாப்பால் போட்டுக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் இப்படியே போக முடியாது. அது வேற அசிங்கமா நினைப்பாங்க. ட்ரெஸ் எடுக்க போனாலும் லேட் ஆயிடும். இவ்வளவு நடந்துருச்சு. என்ன காசை தான் திருப்பி கொடுக்க போறோம்ல, பரவாயில்ல, போட்டுக்கலாம். சொல்லு தம்பி, எதுவும் சந்தோஷமான விஷயமா? நடந்துச்சுங்கண்ணா, நீங்க தாராளமா சந்தோஷப்பட்டுக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாங்கண்ணா, அந்த பையனும் பொண்ணும் தங்கியிருந்த ரூமுக்குள்ள போய் அவங்க பேக்ல பொட்டலத்தை வச்சுட்டு வந்துட்டோம். நைஸா போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டோம். இதுல என்ன பெரிய விஷயம்னா, எப்பவும் லேட்டா வர போலீஸ் போஸுக்குன்னு சீக்கிரமா வந்துட்டாங்க. இப்ப லாட்ஜ்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கடவுளே வந்தா கூட அவங்களை காப்பாற்ற முடியாது. சூப்பர் தம்பி, சூப்பர். நானும் எத்தனையோ பேத்த வச்சு அவங்களுக்கு எதிரா என்னென்னமோ வேலை பண்ணி பார்த்துட்டேன். எதுவும் நடக்கல. ஆனா தம்பிங்க, நீங்க என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்கடா. பதிலுக்கு நானும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கண்ணா, நீங்க ஹாப்பியா எங்களுக்கு அது போதுங்கண்ணா. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். பிரமாதம்டா தம்பி, பிரமாதம். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம்டா இது. கடைசி வரைக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன். நீ போன வையே, நான் இதை கொண்டாடணும். என்ன வெக்கமா? உன்னை யார் இதை வாங்கிட்டு வர சொன்னது? பின்ன சாம்பார் சட்டையோட அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவீங்களா? நான் தான் காசு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த ஃப்ளோர் தான் சார். அதுக்கு வேட்டி சட்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே? இதுக்கு என்ன, சூப்பரா இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நான் போட்டதே கிடையாது. மலைப்பாம்பு கழுத்தை பிடிக்கிற மாதிரி காலை இதை கவ்வி பிடிச்சிருக்கு. ஹலோ, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுல பார்த்தாலும் பொண்ணோட தம்பி நல்லா படிச்ச டீசென்டான ஆள்னு நினைப்பாங்க. ஓ, அப்ப வேட்டி கட்டவெல்லாம் படிக்காத தத்தி முண்டோன்னு உங்களுக்கு நினைப்பு, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்லல. பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா படிச்சவங்க, வேட்டி சட்டை போட்டிருந்தா அறிவாளிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரு? நகர். என்ன சார்?
சார் உங்களை தான் கேட்குறேன். ஆமா நீங்க யாரு, எந்த ஊரு, இங்க என்ன பண்றீங்க? சார் அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நான் கேட்காம வேற யார் யாக்கப்பா? சார் நாங்க எங்க தங்க தான் வந்திருக்கோம். லாட்ஜ்னா எல்லாரும் தங்க தான் வருவாங்க, இங்க என்ன பொங்கலா வைக்க வருவாங்க? நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியே இருப்பீங்களே,